நம்ம தமிழ்நாடோட ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக எந்த குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இது ரொம்ப முக்கியமான பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் வந்துட்டு 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, லிட்ரஸி ரேட் வந்து எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு டுவர்ட்ஸ் இந்தியா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயும் ஜிடிபி ரேட்லேயும் தமிழ்நாடு வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியாவுக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு தமிழ்நாடோட பவுண்ட்ரிஸ், தமிழ்நாடு வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனில் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கு, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் வந்துட்டு இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நியூவாக ஆட் ஆன செங்கல்பட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகிதான் இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 2011 சென்சஸ் படி டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,38,958. ஓகேவா? நீங்கள் என்ன படிக்கிறீங்கனாலும் அது கூடவே வந்துட்டு அதோட தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அது உங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னா மொத்த மக்கள் தொகை. அடுத்து வந்துட்டு மேலோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,61,58,871. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 3,59,80,087. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஹை பாப்புலேஷன், அதான் இந்த ஆரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹை பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துக்கு வேலூர், திருவள்ளூர். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட். லோயஸ்ட் பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், நீல்கிரிஸ், அரியலூர், தேனி. இதெல்லாம் வந்துட்டு லோயஸ்ட் பாப்புலேஷன் இருக்க டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பர்த் ரேட், அதாவது பிறப்பு விகிதம். க்ரூட் பர்த் ரேட்னா தோராய பிறப்பு விகிதம், அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.7 per 1000க்கு தான் இந்த ரேட் எல்லாமே கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 2011 சென்சஸ் படியான டேட்டா. டெத் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4, growth ரேட் வந்து 8.3. அடுத்து வந்துட்டு பார்க்க போகிறது வந்து செக்ஸ் ரேஷியோ, அதாவது பாலின விகிதி. அது பார்த்தீங்கன்னா ஒரு per 1000 மேலுக்கு வந்துட்டு எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 995 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. இது வந்து 2011 டேட்டா படி. 2001ல் ஓகே 10 years ஒன் சென்சஸ் இருப்பாங்க இல்லையா, 2001 டேட்டா படி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 987. ஓகேவா? இது ஹையஸ்டில் செக்ஸ் ரேஷியோ இருக்க டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா per 1000 மேனுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்துட்டு 1041 ஃபீமேல் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர். அது பார்த்தீங்கன்னா 1031 ஃபீமேல் இருக்காங்க. அடுத்து வந்து லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கு சிட்டிஸ். அது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் வந்துட்டு தேனி 900 ஃபீமேல் இருக்காங்க. செகண்ட் லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, இதில் 964 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. ஓகேவா? அது வந்துட்டு
எவ்வளோ இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 946 ஃபீமேல். ஓகேவா? 2011 சென்சஸ் படி. 2001 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 942 ஃபீமேல் சைல்டு. ஓகேவா? இது வந்து 2001 சென்சஸ் படி இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது ஹையஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் அதுவுமே வந்துட்டு ஃபீமேல் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அதுவுமே நீல்கிரிஸ் தான் ஃபர்ஸ்டில் இருக்குது 985 ரேட்டு. அதுக்கடுத்து செகண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி 964. என்ன ரேட் படி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லோயஸ்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் வந்து கடலூர் 896 கவுண்டர். செகண்ட் லோயஸ்ட் வந்து அரியலூர் 897 இதான் வந்துட்டு கவுண்டர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லிட்ரஸி ரேட். இந்த நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான். ஓகேவா? லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்குது அதான் பார்க்க போகிறோம். லிட்ரஸி ரேட் 2011 படி 2001 படி. ஓகேவா? 2011 வந்து பார்த்தீங்கன்னா 80.33% இருக்குது. 2001 வந்துட்டு 73.45% இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஓகேவா? இல்லை மேலோட லிட்ரஸி ரேட் அதாவது எழுத்தறிவு விகிதம். ஓகேவா? மேலோட லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86.81 2011. 2001 பார்த்தீங்கன்னா 82.33%. ஓகேவா? இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஃபீமேலோட லிட்ரஸி ரேட் அது பார்த்தோம்னா 73.86 இது வந்துட்டு 2011. 2001 வந்துட்டு 64.55%. கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பட் ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஹையஸ்ட் லிட்ரஸி இருக்க டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்துட்டு கன்னியாகுமரி. ஓகேவா? அது வந்து 92.14% படி ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்ல இருக்கு. செகண்ட் ஹையஸ்ட்ல இருக்கிறது வந்துட்டு சென்னை பார்த்தீங்கன்னா 90.33%. அதே மாதிரி லோயஸ்ட்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் வந்துட்டு தர்மபுரி 64.71%. செகண்ட் லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியலூர் அது பார்த்தீங்கன்னா 71.99%. இதுதான் வந்துட்டு லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து வந்துட்டு டென்சிட்டி. ஓகேவா? பாப்புலேஷன் டென்சிட்டி பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 555 இந்த ரேட்டில் இருக்குது. 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் டென்சிட்டி. ஓகேவா? 2001 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஓகேவா? 2001 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 480. இந்த மேக்ஸிமம் அந்த டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்னை தான். செகண்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. மினிமம் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் டென்சிட்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்டில் இருக்கிறது வந்துட்டு நீலகிரிஸ். செகண்டில் இருக்கிறது வந்துட்டு திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? செகண்ட் டாபிக் வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. தேர்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்தியாவுக்காக தமிழ்நாடு எப்படி ஒவ்வொரு துறையிலையுமே எப்படி வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு டுவர்ட்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக்
ப்ராடக்ட். ஓகேவா, அது தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்துட்டு தமிழ்நாடு வந்து 8.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டராக இருக்குது. ஓகேவா, இந்தியாவுக்காக ஜிடிபியில், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 8.4% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது தொழில்துறை உற்பத்தியில் வந்துட்டு தமிழ்நாடு இந்தியாவுக்காக 11% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ், டெக்னிக்கல் ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா, அந்த ஸ்டடீஸில் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இதுலெல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதாவது உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பங்களிப்பு, அதில் தமிழ்நாடோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 18%. அப்புறம் வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜி, இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28%. ரினியூவபிள் எனர்ஜினா தமிழில் வந்துட்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28% கான்ட்ரிபியூட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ். இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸ் ஷேர் இதில் வந்துட்டு 16% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது எப்படி தமிழில் சொல்லுவோம்னா தொழிலக உழைப்பாளர் சக்தி, அதில் வந்துட்டு 16% கான்ட்ரிபியூட் பண்ணுது. இப்படி தான் வந்துட்டு இந்தியாவுக்காக வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து அந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் படி எப்படி வந்துட்டு ஸ்பிளிட் அப் ஆகிருக்கு அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா, 3 டிவைட் ஆகிருக்கு தமிழ்நாடு. ஒன்று வந்துட்டு இந்த எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, தமிழ்நாடு வந்துட்டு 3 டிவைட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 7.8% இது வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28.5% எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து இருக்க வந்துட்டு பெரிய பங்கு பார்த்தீங்கன்னா 63.70% எது கான்ட்ரிபியூட் பண்ணுது பார்த்தீங்கன்னா சர்வீசஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்னா விவசாயத்துறை, இண்டஸ்ட்ரினா தொழில்துறை, சர்வீசஸ்னா சேவைத்துறை. இப்படி தான் வந்துட்டு ஓவராலாக 100% வந்துட்டு செப்பரேட் ஆகி கிடக்குது. நம்ம லாஸ்ட் டாபிக் என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா, இந்த இப்போ நான் கவர் பண்ண இந்த வீடியோவில் இருக்க டாபிக்லாம் வந்துட்டு எந்த இதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் பேஸ்ட் டாப்பிக்கில் வந்துட்டு இதெல்லாம் கவர் ஆகும். பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது, நார்த் சைடு வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், ஈஸ்ட் சைடு வந்துட்டு பே ஆஃப் பெங்கால், வெஸ்ட் சைடு வந்து கேரளா, நார்த் வெஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, சவுத் ஈஸ்ட் சைடு வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார், டால் ஸ்ட்ரைட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து தமிழ்நாடை வந்துட்டு செப்பரேட் பண்ணுறது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு.
நார்த் சைடு ஆந்திர பிரதேஷ், சவுத் சைடு இந்தியன் ஓஷன், வெஸ்ட் கேரளா, ஈஸ்ட் வந்து பே ஆஃப் பெங்கால், நார்த் வெஸ்ட் சைடு வந்து கர்நாடகா, சவுத் ஈஸ்ட் சைடில் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பால் ஸ்ட்ரைட்டும் இருக்குது. இதுதான் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட வந்து தமிழ்நாடை வந்து செப்பரேட் பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற வந்துட்டு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு, அதோட லொக்கேஷன் லேட்டிடியூட் வைஸ் எவ்வளோ, லாங்கிடியூட் வைஸ் எவ்வளோ, டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ இருக்குது, தாலுக் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடுன்ற நேம் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை கொடுத்தாரு. ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எந்த டைமில் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா 1969 14 ஜான்வரியில் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸு, அதே மாதிரி மவுண்டெயின்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்துட்டு எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதெல்லாமே வந்து டெப்த்தாக வந்துட்டு ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடும் அப்புறம் அதோட இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு கவர் பண்ணுவோம்.